ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ போதும் நீங்கள் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு. அட்லீஸ்ட் மிமிக்ரினா என்னன்னாச்சும் உங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து சும்மா வந்து மூக்கை உறிஞ்சா சிம்பு வாய்ஸ் வரும், நாக்கை கடிச்சா விஜயகாந்த் சார் வாய்ஸ் வரும் அப்படிலாம் உங்களை வந்து சொல்லாமல் இதுதான் சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்ல போகிறேன். வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் வந்து மிமிக்ரிக்கும் இமிட்டேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து சொல்லிடுறேன். மிமிக்ரி வந்து அவங்களோட குரலில் பேசுகிறது, இமிட்டேஷன் வந்து அவங்கள மாதிரி பண்ணுறது. இந்த பேசிக்கான மிமிக்ரி ஆர்டிஸ்ட்க்கு வந்து என்ன வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான தேவைன்னா வாய்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பாடி லாங்குவேஜ், அதாவது அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணுறது. இது ரெண்டுமே பேசிக் லெவல் ஆஃப் ஆக்டிங்கில் வரும். நீங்கள் ஆக்டிங் கிளாஸ் போனாலும் அவங்க வந்து இதை சொல்லித் தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அங்கே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்டிங்க்கு இது மட்டுமே போதாது, அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த இதில் மிமிக்ரினா என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மிமிக்ரிக்கு வந்து என்னென்னலாம் தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்சனை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்பயர் பண்ணணும், அதெல்லாம் அவங்க வந்து உங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அவங்களோட டைலாக் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. அவங்க வந்து என்ன மாதிரி டைலாக் பேசுகிறாங்க, எந்த மாதிரி ஸ்லாங்கில் பேசுகிறாங்க, அது மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இது பண்ணுறது, அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறது. மூணாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் வந்து அந்த ஒரு இதுக்கேற்ற மாதிரி அங்கே இந்த ஒரு டோனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது. இப்போ விஜயகாந்த் சார் வயசுனா என்ன புள்ள எப்படி இருக்கு புரியுதுங்களா? என்னதான் நம்ம டைலாக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், அந்த ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி டோனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது. நாலாவது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே வந்து கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. அஞ்சாவது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்ஸ் வந்து எடுத்தோன்னா ஒரு மாடுலேஷன்லேயே பேசாமல் வேற ஒரு மாடுலேஷனில். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து விஜயகாந்த் சார் வயசு என்ன புள்ள எப்படி இருக்கு, இது வந்து ஒரு இதுவாக இருக்கும். இன்னொன்று வந்து அதாவது மகளே எல்லாருக்கும் வணக்கம், நான் என்ன சொல்கிறேன், இட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக அவர் வந்து சோகமாக வந்து எப்படி பண்ணுவார், அவர் ஹாப்பியாக வந்து எப்படி பண்ணுவார், கொஞ்சம் ரொமான்ஸ் மூடில் வந்து எப்படி பண்ணுவார் அப்படின்னு வந்து டிஃப்ரெண்ட்டாக அவரோட மாடுலேஷன்ஸ் வந்து அவர் எப்படிலாம் பேசுவார்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது. அஞ்சாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீப் ஆன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆறாவது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து காட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏழாவது விஷயம் வந்து என்னன்ட்டு ஸ்டேஜில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், இருந்தாலும் என்னால் ஏன் சக்ஸஸ் ஆக முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க. என்ன தான் நம்ம வாய்ஸ் வந்து பண்ணாலும் பாடி லாங்குவேஜ் வந்து முக்கியம். மிமிக்ரி வந்து அப்போ தான் வந்து தெரியும். நீங்கள் வந்து வாய்ஸ் வந்து பண்ணுறதோட பேட் லாங்குவேஜ் போகணும். நம்மளோட கண்ணு தான் ஃபஸ்ட்டு இது போகணும். நம்ம சவுண்ட் வந்து கேட்குறதோட கண்ணு பார்க்கும்போது தான் வா அதே மாதிரி பண்ணுறான்ப்பான்றதுலேருந்து பரவாயில்லையே அது மாதிரி பண்ணுறான், அப்புறம் வாய்ஸும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாடி லாங்குவேஜும் பண்ணணும், இன்னொன்று வந்து வாய்ஸும் வந்து பண்ணணும். இது வந்து பேசிக் லெவல் ஆஃப் வந்து மிமிக்ரி. ஸோ இது வந்து கற்றுறதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிமிக்ரி செய்கிறவங்க வந்து பண்ணுறவங்க வந்து ஒரு சில தப்பு வந்து இப்போ வந்து சொல்கிறேன். என்ன தான் நம்ம வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டரோ இல்லை ஒரு பர்சனை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி அவர்லேருந்து டேரெக்டாக பண்ணால் தான் அந்த ஒரு வாய்ஸ் வந்து எடுக்க முடியும். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்களே அவங்கள மாதிரி வந்து பண்ணுறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ சிவகார்த்திகேயன் சார் வந்து நிறைய மிமிக்ரி எல்லாம் பண்ணியிருப்பார். அவர் பண்ணுறது அப்படியே வந்து டைலாக் எடுக்குது, டா சடா தெல்லே சுத்துதா இப்போ சுத்த வைப்பார். சிவகார்த்திகேயன் பேசுகிற ரஜினி சார் வாய்ஸ் வந்து அப்படியே வந்து பேசுகிறத தவிர டேரெக்டாக நம்ம வந்து ரஜினி சார் வாய்ஸ் வந்து பேசுகிறோமான்னு கேட்டால் அது கிடையாது. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக வந்து எந்த ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அவங்கள பார்த்தே வந்து பண்ணணும். இது வந்து ஒரு இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பண்ணுற மிஸ்டேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாமல் பழைய கவுண்டரே வந்து போட்டுருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பழைய கவுண்டர் வந்து எந்த ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பார்த்து எடுக்கிறோமோ அதை நம்ம ஸ்டேஜில் பண்ணும்போது அவங்களோட ஞாபகமாக தான் வருமே தவிர நம்ம ஞாபகம் வந்து சத்தியமாக வராதுங்க. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் அந்த மிமிக்ரி ஃபீல்டை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு வந்து நமக்குன்னு ஒரு சில ஓன் வாய்ஸ் வேணும், ஓன் ஐடென்டிட்டி வேணும். இந்த வாய்ஸை நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணணும். இப்போ என்ன தான் வந்து மிமிக்ரியில் வந்து ஃபேமஸாக இருக்குது சின்ன ஜெயின் சார் இருக்கட்டும், தாமு சார், சிவகார்த்திகேயன், அமுதாவானன், ரோபோ சங்கர், ஹசாரா இருக்கட்டும், டிஎஸ்கே, இன்னும் வந்து நவீன், ராஜவேலு, இவங்களெல்லாம் நான் எப்படி வந்து ரிமெம்பர் பண்ணிட்டுருக்கேன், மற்றவங்களை ரிமெம்பர் பண்ணாமல் இருக்குதுன்னா அவங்க வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணாங்க. எப்படி ஒரு புது வாய்ஸஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணாங்க. இன்னொன்று வந்து இவங்களுக்குள்ளே இருக்க இது என்னென்னா டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இவங்க எல்லாரும் வந்து ரஜினி சார் வாய்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் சின்னிதேன் சார் பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும், சிவகார்த்திகேயன் சார் வந்து பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வச்சு ஓன் ஐடென்டிட்டி வச்சு பண்ணுறதுனால தான். ஸோ நீங்கள் என்ன தான் ஒரு வாய்ஸ் எடுத்தாலும் அதை நான் எப்படி பண்ணுறேன், இந்த மாடுலேஷனுக்கு தான் எனக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஐடென்டிட்டி நீங்கள் எப்போ தனியாக வந்து ஃபைண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து மிமிக்ரி ஃபீல்டில் வந்து தனியாக வந்து தெரிய முடியும். சரிப்பா, இதெல்லாம் நீ வந்து சொல்லிட்ட.
இன்னொன்று வந்து மிமிக்ரி பண்ணுறவங்க ஏன் வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஒரு சில பேர் வந்து ஃபைனான்ஷியலாக வந்து சப்போர்ட்டுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து அந்த இதெல்லாம் ஆகுது, ஒரு மிமிக்ரி ஃபீல்டில் எப்படி நான் வந்து ஒரு ரொம்ப வருஷம் சஸ்டெயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் சிம்பிள் தான். நீங்கள் என்ன தான் வந்து மிமிக்ரி வந்து சின்ன சின்ன ஈவெண்ட்லாம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பெரிய லெவலுக்கு தெரியறதுக்கு ஒரு டிவிக்கோ இல்லை ஒரு சினிமாவுக்கு வந்து போய் தான் ஆகணும். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிமிக்ரி பண்ணுறதுக்கு வந்து சின்னிதேன் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து பண்ணியிருந்தார். இப்போ நம்ம சினிமாலலாம் போய் டேரெக்டாக மிமிக்ரி பண்ண முடியாது. ஸோ டிவியில் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரியாலிட்டி ஷோஸ்லாம் இருக்குது. சன் டிவியாக இருக்கட்டும், விஜய் டிவியாக இருக்கும், ஆதித்யா டிவியாக இருக்கும், ஜி தமிழ், ராஜ் டிவி, இது மாதிரி ஏகப்பட்ட டிவியில் வந்து அந்த காமெடி ஆடிஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க. போய் வந்து அட்டன் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு நம்மளுக்குன்னு ஒரு ஓன் ப்ரொஃபைல் வந்து வச்சுட்டு இருக்குது. அப்படியும் வந்து நான் வந்து உள்ளே போயிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு 6 to 8 months வரைக்கும் நம்ம வந்து அந்த ஷோவில் வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன, ஒரு 6 to 8 month. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 5 சேனலில் பண்ணால் கூட ஒரு 4 to 5 years வந்து பண்ணலாம், ஒரு சஸ்டெயின் ஆகலாம். அதுக்கப்புறம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அதே டிவியில் வந்து வேறு ஏதாச்சும் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷன், இது மாதிரி வந்து நிறைய வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் எடுத்தால் தான் நீங்கள் வந்து சஸ்டெயின் ஆக முடியும். இதே மாதிரி வந்து நீங்கள் ஓன் வாய்ஸஸில் வந்து அப்டேட் ஆகிருக்கணும். புதுசாக என்னென்ன வாய்ஸ்லாம் வருதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏதாவது இந்த ஒரு ஃபீல்டு வந்து சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னால் அந்த 6 இது சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்பயர் பண்ணுன்ட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோடு வந்து சொல்லி இந்த இதை வந்து முடிக்கிறேன். சப்போஸ் வந்து எனக்கு வந்து விஜய் சார் வந்து எனக்கு பிடிக்கும், அவர் வந்து மாதிரி பண்ணணும்னு வந்து எனக்கு வந்து ஆசை வருது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து எந்த மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணுவார், இந்த மாதிரிலாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்ப்பேன். அவரோட லுக்ஸாக இருக்கட்டும், அவரோட மேனர்ஸமாக இருக்கட்டும், ஒன்றா நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து அவர் பேசுகிற டைலாக்கு, அப்போது இருக்க விஜய் சார் வந்து எப்படி பேசுவார்னா, அப்போ வந்து விஜய் சார் வந்து எப்படி பேசுவார்னு பார்த்தீங்கன்னா, காதலுன்றது செடியில் இருக்க பூ மாதிரி ஒரு வாட்டி உதிர்ந்துச்சுன்னா இன்னொரு வாட்டி வந்து ஒட்ட வைக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு டைலாக்கு அப்போ வந்து பேசுகிறது. இது வந்து வேறு ஒரு மாடுலேஷன், கொஞ்சம் சோகமாக வந்து பேசுவார். இப்போ வந்து இப்படி வர கொஞ்சம் மாஸ் ஹீரோ, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், இது ஒரு மாடுலேஷனாக இருக்கலாம். ஆனால் வந்து இந்த பைரவா படத்தில் வந்து பேசுவார் பார்த்தீங்களா, அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இல்லாத கெட்ட பழம் என்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடுலேஷனில் டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜ் வந்து பேச அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரொம்ப கலாய்கிற மாதிரி போனால் அவங்களே ரசிக்கிற மாதிரி பண்ணுறது தான் ஒரு மிமிக்ரிக்கு உண்டான அழகு. என்ன தான் வந்து அசார் சார் மற்றவங்களாம் வந்து பயங்கரமாக கலாய்ப்பாங்க, ஆனால் அசார் சார் வந்து கலாய்க்க மாட்டார். அவங்களே வந்து பார்த்தா வா இந்த பையன் செம்மையாக பண்ணுறானே, நம்மள மாதிரியே பண்ணுறானேன்னு வந்து பாராட்டுறவளவு பண்ணுறது வந்து அசார் சார். அவங்க மனசை வந்து புண்படுத்துகிற மாதிரி அவங்களும் ரசிக்கிற மாதிரி பண்ணுறது தான் வந்து மிமிக்ரிக்கு உண்டான அழகே வந்து. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்மளோட இது எடுத்தாச்சு, அவங்களோட பாடி லாங்குவேஜு, அவங்களோட மாடுலேஷன்ஸு, வாய்ஸஸ்ஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு கீப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். முக்கியமாக நீங்கள் எப்போ இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பார்ப்பீங்கன்னா ஸ்டேஜில் பண்ணாலும் சரி ஓகேன்னுவாங்க, ஆனால் இன்னும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும்னா இப்போது மொபைலில் வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேட்டு பார்க்குது, ஓ இந்த வாய்ஸ் பர்ஃபெக்டாக வருதா, அந்த வாய்ஸ்க்கு இந்த வாய்ஸ்க்குன்றது கொஞ்சமாக வந்து போகிறது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி வாய்ஸ் மாற்றி வந்து பேசுகிறது, ஓகேங்களா. இது மாதிரிலாம் வந்து பண்ண உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சரி, நியூ வாய்ஸ் எடுன்றிய அந்த நியூ வாய்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஆக்டர் வாய்ஸ் தான் எடுத்து பேசணுன்ட்டு இல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்க ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி, இவங்களை வந்து யாரோட வாய்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க இல்லாத நேரத்தில் வேற ஒருத்தங்கிட்ட அவங்கள மாதிரியே பண்ணி கட்டுறது, ஆமாண்டா அவனை மாதிரியே அவன் பண்ணி காமிச்சான்டா எப்படின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் பண்ணுறது தான் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலாக போவோம். இப்போ நீங்கள் ஸ்கூல் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டீச்சர்ஸ் மாதிரி வந்து பண்ணுறது ரொம்ப கலாய்க்காதீங்க, ஜஸ்ட் வந்து அவங்க மாதிரி பண்ணி வந்து இமிடேட் பண்ணி காட்டுங்க, ஏன் அந்த டீச்சர் மாதிரியே பண்ணலாம். இது மாதிரிலாம் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நியூ வாய்ஸஸ் வந்து அழகாக வந்து எடுக்க முடியும். இப்போ நான் வந்து மிமிக்ரிலாம் பண்ணிட்டேன், என்ன மாதிரி ஜாப்புக்கு வந்து போகலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டப்பிங்க்கு வந்து நீங்கள் சூட்டபுளாக நல்லா இருப்பீங்க. ஏன்னு சொல்கிறேன்னா ஒரு இன்ஸ்டன்ட் வந்து சொல்கிறேன், சேது சார் வந்து விஎஸ் ராகவன் சார் மாதிரி செம்மையாக வந்து பேசுவார். ஒரு இன்டர்நெட் நாளே படத்தில் வந்து விஎஸ் ராகவன் சார் வந்து நடிச்சிட்டாரு. ஒரு சோகமான விஷயம் என்னென்னா டப்பிங் அப்போ அவர் வந்து இல்லை, உயிரோட இல்லை, மரணம் வந்து அடைஞ்சிட்டாரு. அந்த சமயத்தில் வந்து என்ன பண்ண முடியும் ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்து, ஏன்னா அவர் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர், அந்த அந்த கதை மாறுறதே ஒரு மெயின் கேரக்டர் வந்து அவர் தான். ஸோ அவரை வந்து தூக்கிட்டு வேறு ஒருத்தர் போட்டு பண்ணுறது வந்து டப்பிங் சைடில் வந்து ப்ரொடக்ஷனாகவும் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். சரி என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது
பிஎஸ் ராகவன் வாய்ஸ் வந்து மிமிக்ரி சேது இந்த கலர் புதாரெல்லாம் ஜட்ஜஸ் வருவார், அந்த சேது சார் வந்து பண்ணி கொடுத்தாரு. அவரோட வாய்ஸ் வந்து டப்பிங் பண்ணார். அவர் அதுவரை டப்பிங் பண்ண மாட்டார், நிறைய இது வந்து டப்பிங் பண்ணுவார். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வந்து சஸ்டைன் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. மிமிக்ரியோட கொஞ்சம் ஆக்டிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா நீங்களே வந்து சின்ன சின்ன ரோல்ஸில் வந்து நடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணுன்னு வச்சுக்கிங்களேன், வேறு லெவலில் போகலாங்க. எந்த ஷோ இல்லாமல் எல்லா ஷோவில் வந்து நீங்கள் தான் இருப்பீங்க, டிவிலையும் நீங்கள் தான் இருப்பீங்க. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிமிக்ரி பண்ணும்போது கண்டென்ட் எழுதுறீங்களா, அந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இதில் வந்து யூஸ் ஆகும். ஒரு காமெடி ஷோஸ் பண்ணலாம், இல்லை படத்துக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதலாம். இது மாதிரி நிறைய வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நான் பேசினது வந்து கேட்டது வந்து நன்றி. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ வந்து பார்க்குறதுக்கு வெறுப்புகள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து உங்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை யார் மிமிக்ரிக்கு வந்து ரொம்ப பேஷனாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறோன்னா என் சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்கள் ஸ்ரீனிவாசன் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், டாடா, பை பை, see you.